அட்டகாசமான சுவையில் ஒரு தக்காளி தொக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு 15 பல்லு பூண்டை லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் குறப்பாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். லேசாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிதமான தீயில். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு 5 பழுத்த பழம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது நல்லா குழஞ்சி வர்றதுக்கு. சீக்கிரமாக குழஞ்சி வர்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல தக்காளி குழஞ்சி வந்தால் தான் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ரைஸ்க்கு வேறு லெவலில் இருக்குங்க. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாளைக்கு கூட இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துருக்கேன். திக்கான பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். இது நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, இட்லி தோசைக்கு வச்சு கொடுக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம்னு வெரைட்டி ரைஸ்க்கும் இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போது சின்ன சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதாங்க. வெந்தயத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா இப்போ கலந்து விடுங்க. இப்போ இதை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம கொதிக்க வச்சாலே போதுமானது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்த்துக்கல இப்போது. அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான ஒரு தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.